என் அன்பு குழந்தையே, இந்த வியாழனில் இந்நேரத்தில் என் வார்த்தைகளை நீ கேட்டுக்கொண்டிருந்தால் நிச்சயமாக என் பூரண ஆசியை பெற்ற பிள்ளைதான் நீ. உன் அம்மாவால் உன் வாழ்வில் இருள் நீங்கியது. இனி உன் வாழ்வு ஒளிமயமாக மாறப்போகிறது. நீ எதிர்பார்த்தபடியே உன் வாழ்வு நகரப்போகிறது. நம்பிக்கையுடனே மேற்கொண்டு கேள். இந்த நன்னாள் என் நல்லாசைகளுடனே துவங்கு. இனிமேல் உன் வாழ்வில் பயம் இருக்காது. சோர்வு, கவலை, விரக்தி என்று எதுவும் உன்னை ஆக்கிரமித்து கொள்ளாது. தேவையற்ற எண்ணங்கள் உன்னை சூழ்ந்து கொண்டு தேவையற்ற கவலைகளுக்கு உள்ளாக்காது. என்னை சர்வ சாதாரணமாக நினைத்து விடாதே கண்மணி. அனைத்தும் அறிந்தவள் நான். நீயாக என்னை தேடி வரவில்லை. நான் தான் உன்னை என்னிடம் வர வைத்தேன். என்னிடம் நயமாக்கி வைத்தேன். என்னிடம் வந்தவர்களின் கஷ்டகாலங்கள் முடிவிற்கு வந்து விட்டது. கஷ்டகாலங்கள் முடியும் தருவாயில்தான் என்னை தேடி அவர்கள் வருவார்கள். உன்னுடைய நம்பிக்கையே துடுப்பாகும். உன்னுடைய பொறுமையே படகாகும். எத்தனை ஆழமான சமுத்திரமாக இருந்தாலும் என் பெயரை உச்சரித்தால் தாண்டி வந்து விடலாம். ஏனெனில் உன்னோடு வருவது உன் அம்மா. பயப்படாமல் இரு. கலங்கிக் கொண்டிருக்காமல் என் மீது நம்பிக்கையோடு எழுந்து வா. என் கண்களைப் பார். அனைத்தையும் புரிந்து கொள்வாய். உன்னை விழ வைக்கவா அல்லது தினம் தினம் அழ வைப்பதற்கா என்னிடம் உன்னை வர வைத்தேன்? உனக்கான நான் குறித்த நல்ல நேரம் இப்பொழுது வந்து விட்டது. இன்று உன் இல்லத்தில் நீ ஏற்றும் தீபம் உன் வாழ்வில் நான் ஏற்றும் தீபமாகும். இன்று முதலே நீ கண்ட சோதனைகளும் அத்தனை கஷ்ட காலங்களில் இருந்து நன்மையை பார்க்க போகிறாய். நல்ல காலத்தை அனுபவிக்கவும் போகிறாய். உன் வாழ்வில் இருந்த இருள் நீங்கி பேரொளி வீச போகிறது. ஆம் குழந்தையே, நீ ஜெயிக்க போகிறாய். உன் கவலைகளை போக்க நான் நேரடியாக உன்னை காண வரப்போகின்றேன். என் வருகைக்காக காத்திரு செல்லமே. இதை நீ அறிந்து கொள்வதற்கு நான் உனக்கு சில சமிச்சைகளை அவ்வப்போது காண்பித்து வருகின்றேன். அதையும் நீ உணர்ந்து கொண்டிருப்பாய். விரைவில் என் அருளை பெற்றுக்கொண்டு மகிழ்ச்சியுடன் என்னை பார்க்க விரைந்து வா. உன் மனதிற்குள் நிறைவேறாத நிறைய விஷயங்கள் இருக்கின்றது என்பதை நான் கவனித்து கொண்டுதான் இருக்கின்றேன். உன் ஆசைகள் நிறைவேறுவதற்கான காலம் வந்துவிட்டது குழந்தையே. நிச்சயம் நிறைவேறும். எதை பற்றியும் கவலைப்படாதே. துக்கமும் கவலையும் உன்னை சிறிதும் பாதிக்காமல் பார்த்துக்கொள். நானாக தரும் வரையில் சற்று பொறுமையாக இரு. பயத்தையும் பதற்றத்தையும் விட்டுவிடு. அனைத்தையும் நான் பார்த்து கொள்கின்றேன். முடியாத ஒன்றை நடத்தி காட்டும் அம்மா உன் வாழ்வில் உள்ளார் என்று நினைவில் கொள். எல்லாவற்றையும் உன் தாய் வாராகி நான் பார்த்து கொள்கின்றேன். நம்பிக்கையுடனே உன் பயணத்தை தொடங்கு. என் குழந்தையே, அனைவர் முன்னிலையிலும் உன்னை சந்தோஷமாக காட்டிக்கொள்வாய். எப்பொழுதும் ஒரு புன்னகையை உன் உதட்டில் வைத்திருப்பாய். உன்னை அதிகம் அறியாதவர்கள் இவளுக்கு என்ன, இவள் எப்பொழுதும் சிரித்து கொண்டேதான் இருக்கிறாள் என்று பொறாமையோடு சொல்வார்கள். கேலியும் கிண்டலுமாக உன் உறவினர்களுடனும் உன் நண்பர்களுடனும் விளையாடிவிட்டு தனிமையில் சென்று அமர்வாய். அப்போதுதான் நான் உன்னை பார்ப்பேன். உன்னை என்றால் உன் உண்மையான முகத்தை, உன் ஆன்மாவை தனிமையில் அமர்ந்து கொண்டு கண்ணீர் வடித்து கொண்டிருப்பாய். மனம் முழுவதும் ரணமாகி கசக்கி பிழிந்திருக்கும். உன் துக்கம் யாருடனும் பகிர விரும்பாமல் தனிமையிலே அழுதுவிட்டு உன் சோகத்தை கரைத்துவிட்டு சென்று விடுவாய். இதுதான் உண்மையான நீ. எத்தனை நாட்கள் குழந்தையே இவ்வாறு வெளிவேஷம் போட்டுக்கொண்டு உன்னை நீயே ஏமாற்றி கொண்டிருப்பாய்? யாரை வேண்டுமானாலும் நீ ஏமாற்றி விடலாம். உன்னுடன் நிழலாக வரும் என்னை எப்படி உன்னால் ஏமாற்ற முடியும்? உன் கவலைகளையும் கண்ணீரையும் என்னிடமிருந்து எப்படி மறைக்க முடியும்? தனிமையில் நீ வடித்த கண்ணீரை
நான் பார்த்து கொண்டுதான் இருக்கின்றேன். ஆனால் கவலைப்படுவதற்கு ஒன்றும் இல்லை. நீ வடித்த ஒவ்வொரு கண்ணீர் துளியும் வீணாகாது. நீ எதற்காக கண்ணீர் வடித்து கொண்டிருக்கிறாய், எதை நோக்கி ஏங்கிக் கொண்டிருக்கிறாய் என்பதெல்லாம் எனக்கு தெரியும். உன் எண்ணங்கள் அலைப்பாய்ந்து கொண்டிருக்கிறது, அங்கும் இங்கும் சுற்றி கொண்டிருக்கிறது. அதை நீ அடக்கி நேர்முகப்படுத்தினால் போதும். போகும் பாதையும் சேரும் இடமும் நல்லதாய் அமையும். குழப்பங்கள் ஒருபோதும் உன்னை சூழாது, அமைதியான நிம்மதியையும் தரும். உன் வாழ்க்கையில் வேண்டாத விஷயங்களை தூக்கி கொண்டு நடக்கிறாய். நான் மறந்துவிடு என்று சொன்ன பல விஷயங்களையும் நீ அசை போட்டு கொண்டுதான் இருக்கிறாய். பிறகு ஏன் எனக்கு இத்தனை சோகங்கள் என்று புலம்புகிறாய்? உன் எண்ணங்கள், யோசனைகள், அணுகுமுறைகளை முதலில் மாற்று. உன் வாழ்க்கை அழகிய பூங்காவனமாய் நிச்சயம் மாறும். உன் எண்ணங்களை பொறுத்தே உன் வாழ்க்கை. அதனால் எண்ணங்களும் யோசனைகளும் உயர் நிலையில் இருந்தால்தான் உன்னால் வாழ்க்கை பந்தயத்தில் ஜெயிக்க முடியும். நான் அடிக்கடி கூறுவது போல், எதை நீ திரும்ப திரும்ப நினைக்கிறாயோ அதுவே உன் வாழ்க்கையில் நிஜமாய் நடக்கும். எந்த சூழ்நிலையிலும் உன் வாழ்க்கையை சலித்து கொள்ளாதே குழந்தையே. எனக்கு என் அம்மா கொடுத்து விடுவார் என்று சொல்லிக்கொண்டே இரு. நீ அழுத்தமாக ஒன்றை நினைக்கும்போது எண்ணங்களுக்கான சக்தி அதை நிறைவேற்றிவிடும். நீ இனி சந்தோஷமாக வாழப் போகிறாய். உனக்கானதை உன்னிடமே சேர்ப்பேன். உனக்கானதை உன்னிடமே சேர்ப்பேன். உன் அம்மா. சர்வ நிச்சயமாய் நடக்கும். இது உன் அம்மாவின் தெய்வ வாக்கு. கண்களை துடைத்து கொண்டு நிம்மதியாக உறங்கு. நாளை விடியலை நம்பிக்கையோடு துவங்கு. எல்லாம் நீ நினைத்தபடியே நடக்கும். நம்பிக்கையோடு இரு. நல்லதே உன் அம்மா நடத்தி கொடுப்பேன். என் பிள்ளையை என்றும் கைவிட மாட்டேன். உனக்கு துணை நானே. என் அன்பு குழந்தையே, உன் மனம் முழுவதும் நிறைந்துள்ள வலிகளை நான் அறிவேன். ஆறுதல் சொல்லி தேற்றும் நிலையை நீ கடந்து விட்டாய். ஆறுதலான வார்த்தைகளை கேட்டு கேட்டு சலித்தும் விட்டாய். உனக்கு நீயே ஆறுதல் சொல்லிக் கொள்ளும் அளவிற்கு மனதைரியமான பிள்ளைதான் நீ. ஆனால் இப்பொழுது உனக்கு ஆறுதல் தேவைப்படுவதில்லை. உனக்கு இந்த சூழ்நிலையில் ஆறுதலான வார்த்தைகளோ, நம்பிக்கை ஊட்டும் வார்த்தைகளோ, அல்லது கண்ணீரை துடைக்கும் விரல்களோ கூட உனக்கு தேவையில்லை. என்னுடைய கவலைகள், கண்ணீர் என்று எல்லாவற்றிலிருந்தும் நானே மீண்டு வருவேன். ஆனால் நான் கேட்ட ஒன்றை மட்டும் கொடுத்து விடுங்கள் அம்மா என்று முறையிட்டு கொண்டிருக்கின்றாய். என் குழந்தையே, நான் வெறுமனே உனக்கு ஆறுதல் வார்த்தைகளை கூறிவிட்டு தற்காலிகமாக உன்னை சமாதானம் செய்துவிட்டு நகர்ந்து சென்று விடுவேன் என்று நினைத்தாயா? ஒன்றை புரிந்து கொள். நான் உனக்கு சொல்வது ஆறுதல் வார்த்தைகள் மட்டும் அல்ல, அருள்வாக்கும் அல்ல. நான் உனக்கு தினம் தினமும் தருவது தெய்வ வாக்கு. இந்த தெய்வ வாக்கின் சக்தி தெரியாமல் தான் புலம்பிக் கொண்டிருக்கின்றாய். ஏற்கனவே கூறியுள்ளது போல, என்னை யார் எப்படி வணங்குகின்றார்களோ அவர்களுக்கு நான் அப்படியாகவே ஆகிவிடுவேன். என்னை கல் என்றோ சிலை என்றோ நினைத்தால் சிலையாகவே அமர்ந்து விடுவேன். ஆனால் என்னை உயிருள்ள மனிதனாகவும் உன் கர்மாவை போக்கும் குருவாகவும் நீ என்னை நினைத்து கொண்டால் உனக்கான அத்தனை துன்பங்களையும் நான் ஏற்றுக்கொண்டு உன் வாழ்வில் ஒளியேற்றுவேன். உன் குருவாக அவதரிப்பேன். அப்படியாகத்தான் குழந்தையே, நான் உன்னிடம் வந்து சேர்க்கும் வார்த்தைகளை ஆறுதலாக எடுத்துக்கொண்டால் ஆறுதல் மட்டுமே கிடைக்கும். அவ்வாறன்றி இது தெய்வ வாக்கு என்று புரிந்து கொண்டு அதன் சக்தியை உணர்ந்தால் உனக்குள் ஒரு நம்பிக்கை பிறக்கும். இந்த வாக்கு பலிக்கும், பலித்தே தீரும் என்ற நம்பிக்கை உனக்குள் வரும். அதன் பின் ஒருபோதும் புலம்பிக் கொண்டிருக்க மாட்டாய். என் அம்மா தெய்வ வாக்கு தந்து விட்டார், அது நடந்தே தீரும், இனி எனக்கென்ன கவலை என்று உற்சாகமாக உன் கடமைகளை செய்வாய். வாழ்க்கை உன்னை எத்தனை முறை கஷ்டப்படுத்தினாலும் நினைவில் வைத்துக்கொள்,
நீ படும் கஷ்டம் எல்லாம் வாழ்க்கை உன்னை சிறந்தவனாக மாற்றுவதற்கே என்று. துன்பங்கள் அளவிற்கு மீறி தாங்க முடியாத அளவிற்கு வந்து விட்டால் நன்றாக புரிந்து கொள், உன் வாழ்க்கையில் உனக்கான பெரும் மகிழ்ச்சி காத்திருக்கிறது என்பதை. என் வார்த்தைகள் உன்னை தேடி வந்து சேர்ந்து விட்டாலே புரிந்து கொள், உனக்கான நல்ல நேரம் ஆரம்பித்து விட்டது. உன்னை தேடி அற்புதங்கள் வரும் குழந்தையே. உன் கனவு வாழ்க்கையையும் பற்றி நான் அறிவேன். உன் கனவு நிச்சயம் நிறைவேறும். பயப்படாமல் இரு, பதறாமல் இரு தங்கமே. நடப்பதெல்லாம் நன்மைக்கே. நீ என்னிடம் நீண்ட நாளாக கேட்டுக்கொண்டிருந்த செல்வத்தை அடையப் போகிறாய். நம்பிக்கையோடு இரு. நான் கூறுவது இப்பொழுதிலிருந்தே பலிக்க துவங்கும். உன் மனதிற்குள் ஒழிந்திருக்கும் எல்லா கஷ்டங்களையும் அவற்றை அனுசரித்து நீ நடப்பதையும், பிறரது கிண்டலுக்கும் கேலிக்கும் ஆளாகி அவமானப்பட்டு நிற்பதையும் நான் அறியாமலாயிருக்கின்றேன். என் கண்களை தாண்டி நீ சென்று விட்டாய் என்று நினைக்கிறாயா? என் பிள்ளையே, உன்னை விட்டு நானும் விலக மாட்டேன். என் கண்களிடமிருந்து நீயும் தப்பிக்க இயலாது. உன் வாழ்வில் நடந்த அத்தனை விஷயங்களுக்கும் நானே சாட்சியாக இருக்கிறேன். இனி ஒருபோதும் பொறுக்க மாட்டேன் பிள்ளையே. உன்னை சுற்றி நடந்த அத்தனை நிகழ்வுகளுக்கும் பதில் தருவேன். அந்த துஷ்டர்களுக்கு எல்லாம் சரியான பாடம் புகட்டுவேன். துரோகங்களால் விழுந்தாய், பிரிவுகளால் உடைந்தாய், வார்த்தைகளால் வெந்தாய், கண்ணீரால் நினைந்தாய். என் குழந்தையே, இப்படியெல்லாம் கஷ்டப்பட்ட நீ அதற்காக காத்திரு என் குழந்தையே. நல்லது உன் வாழ்வில் நிச்சயம் நடந்தே தீரும். இது உன் அம்மாவின் வாக்கு. என் வாக்கு என்றும் பொய்யாகாது. இந்த வாராகி கொடுக்கும் வாக்கானது சர்வ நிச்சயமாய் பலித்தே தீரும். நல்லது நினைக்கும் என் பிள்ளைக்கு நல்லதே நடக்கும். ஓம் வராகி ஜெய் வராகி. ஓம் வராகி ஜெய் வராகி.